திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் போலீசார் குற்றத்தை ஒப்புக்கொள்ள சொல்லி மிரட்டுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். பல்லடம் அருகே அவினாசிபாளையம் பகுதியில் கடந்த நவம்பர் 28ஆம் தேதி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. இதில் குற்றவாளிகளை கண்டறிய முடியாத போலீசார் துப்பாக்கியை காட்டி மிரட்டி குற்றத்தை ஒப்புக்கொள்ள சொல்வதாக பழவஞ்சிபாளையம் குறவர் காலனியில் வசித்து வரும் பழங்குடி சமுதாயத்தைச் சேர்ந்த ஹரிதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். பல்லடம் அவனாசிபாளையத்திலிருந்து போலீஸ் தாஸ்ன்ற போலீஸ்காரங்க என் மருமான போன் போட்டு வா விசாரிக்கணும், பல்லட கொலை வழக்குப்படி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அவனும் ஒரு வாரம் ஃபுல்லா போயிட்டு தான் இருந்தோம். காலையில போனா சாயங்காலம் நைட்டு தான் வீட்டுக்கே வருவோம், 9 மணி போலதான் வருவோம். அது வரைக்கும் அவங்க விசாரிச்சுட்டே தான் இருப்பாங்க, நின்று விசாரிச்சிருப்பாங்க. நாங்க டெய்லி சாப்பாடு சம்பாரிச்சாதான் சாப்பிட முடியும், அதுவும் கூட என்னை பொருட்படுத்தாம எங்களை வாவான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நான் என் மருமகனும் என் கொழுந்தனாரும் எல்லாரும் சேர்ந்துதான் இந்த கேஸுக்கு போய் விசாரிக்க போயிட்டு இருந்தாங்க. அவங்க தேவையில்லாத இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நோண்டி டைம் சொல்லு, நேரத்தை சொல்லு, மழை கொஞ்சமா வந்துச்சா பெருசா வந்துச்சா, கயிறு கட்டிட்டு போனியா கயிறு கட்டாம போனியா, ஆட்டோவில் எந்த வழியா போன அப்படின்னு கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. நீங்களே கொலை பண்ணிட்டு கட்டிய குட்டி எடுத்திருக்கிற, அதான் துணியை மூட்டை கட்டி நீ வீட்டுக்குள்ள வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டு மிரட்டுறாங்க. துப்பாக்கியை காட்டி அவனை கேஸ் ஒத்துக்க சொல்றாங்க. 5 லட்ச ரூபா தரேன், 2 பேர் ஜாமீன் தரேன், அதை வச்சு நீ கேஸ் எடுத்துக்கலாம், 10 லட்ச ரூபா கூட தரேன்டா, நீ கேஸை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் உயிரா பொண்ணு, நான் கேஸை ஒத்துக்க மாட்டேன், என் பொண்டாடி பிள்ளைக்கு 1 லிட்டர் டீசல் வாங்கி கொடுங்க, அவங்களும் எரிஞ்சு சாப்பிட்டு நீங்க என்ன சுட்டு கொள்ளுங்க, நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்காங்க சார். இன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க. நான் கூட போன்ல அவங்க பேசுனதை காமிச்சேன். இன்னைக்கு எங்களை கூப்பிட்டு விசாரிக்க வர சொல்லி இருக்கிறாங்க. டெய்லியுமே போயிட்டு இருந்தா எங்களுக்கு பிள்ளை குட்டிங்களுக்கு நாங்க சாப்பாடு எப்படி போடுறது செய்யறது. எங்க குறவர் சமுதாயம் சொன்னா எல்லாருமே எங்களை ஏன் கேவலமா பாக்குறாங்க. எத்தனையோ பேர் தப்பு பண்றவங்க இருக்கிற நேரத்துல நாங்க நல்லாதான் பழிச்சிட்டு இருக்கோம், எங்களை ஏன் கேவலப்படுத்துறாங்க.